அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உழுவை முறிக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட்டால் ஒழு முறிந்துவிடும். ஆண் பெண் இருவருக்கும் உடல் உறுப்புகளில் முன்பின் இரத்தம் மற்றும் வேறு எது வெளியானாலும் ஒழு முறிந்துவிடும். அவர்கள் மீண்டும் ஒழு செய்ய வேண்டும். உடலில் உள்ள புண்களில் இரத்தம் சலம் கசிந்தாலும் ஒழு முறிந்துவிடும். அதே நேரம் இரத்தம் அதிகமாக கசிந்தாலும் ஒழு முறிந்துவிடும். லேசாக கசிந்தால் ஒழு முறியாது. மூளையை மறக்கடிக்கக்கூடிய மயக்க நிலை வந்தாலும் ஒழு முறிந்துவிடும். காற்று பிரிந்தாலும் ஒழு முறிந்துவிடும். ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டாலும் ஒழு முறிந்துவிடும். உழு செய்துவிட்டு தன் மனைவியை தொட்டால் ஒழு முறியாது. ஏனென்றால் நபி அவர்கள் தொழுகைக்கு செல்லும் போது தன் மனைவியை முத்தமிட்டு தான் தொழுகைக்கு செல்வார்கள். எனவே ஒழு முறியாது. வீணான பேச்சுக்களை பேசினாலும் ஒழு முறிந்துவிடும். எனவே நாம் ஒழுவோடு இருந்தால் ஒழு முறிவதற்கான இந்த செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறுகளை செய்துவிட்டால் மறுபடியும் ஒழு செய்துவிட்டு தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழுகைக்கு உழு செய்வதுதான் முக்கியமான ஒன்றாகும். ஐவேளையும் உழு செய்துவிட்டு தொழுதால் சிறப்பானது. உழு செய்வதால் நம் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். எனவே அழகான முறையில் உழு செய்துவிட்டு ஐவேளை தொழுகையையும் அதன் நேரத்தில் தொழுது பாவ மன்னிப்பு கேட்டு நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவரையுமே அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.